இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நமது பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை அவர்களின் ஆசையுடனும் அந்தோனிய இளைஞர் குழு சார்பாக உங்களுக்கு பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. விளையாட்டு போட்டிகள் பின்வருமாறு: ஆண்கள் பெண்களுக்கான உரியடித்தல் போட்டி, ஆண்கள் பெண்களுக்கான இசை நாற்காலி போட்டி, ஆண்கள் பெண்களுக்கான கயிறு இழுத்தல் போட்டி, எல்கேஜி யூகேஜி மற்றும் முதலாம் வகுப்பிற்கான ஓட்ட பந்தயம், பன் சாப்பிடுதல் 2ஆம் மற்றும் 3ஆம் வகுப்பிற்கான பன் சாப்பிடுதல் போட்டி, 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான ஓட்ட பந்தயம், 6, 7, 8 வகுப்புகளுக்கான பாட்டிலில் தண்ணி நிரப்புதல் போட்டி, 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பெண்களுக்கான ஓட்டப்பந்தயம் போட்டி, 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான ஓட்டப்பந்தயம் போட்டி, 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பெண்களுக்கான ஸ்பூன் மற்றும் எலுமிச்சை போட்டி, திருமணமான ஜோடிகளுக்கான பாட்டில் நீர் நிரப்புதல். இந்த வருடத்திற்கான மிக சிறப்பான போட்டியாக இது இருக்கிறது. திருமணமான ஜோடிகளுக்கான பாட்டில் நீர் நிரப்புதல் போட்டி. நிகழ்ச்சி முதலாவதாக உரியடித்தல் போட்டி. நமது பங்கு தந்தை அவர்களை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, முன்னாடி வந்துருங்க. ஃப்ரெண்டா இருக்காங்க, கிரவுண்ட் பக்கம் வாங்க. உரிய வைக்கும் போட்டி இப்போது ஆரம்பிக்கப்படுகிறது. நமது பங்கு தந்தை இப்போது அதை ஆரம்பிக்கப் போகிறார். அனைவரும் உங்கள் உற்சாகத்தை கொடுக்கும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது உதவி பகுத்தந்தை அவர்கள் அன்புடன் அழைக்கிறார்கள். உதவி பகுத்தந்தை எங்கிருந்தாலும் மைதானத்திற்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மக்கள் அனைவரும் தங்களது பங்களை பெற்றுக்கொண்டு மைதானத்தில் இருபுறமும் நின்று கொண்டு நம்ம விளையாட்டு போட்டிகளை ரசிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் அனைவரும் மைதானத்திற்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் அனைவரும் ஒரே இடத்தில் நிற்காமல் ஆங்காங்கே மைதானத்தை சுற்றி நிற்குமாறு அன்பனை கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் ஓப்படு பாதை ஆரம்பிக்கப்படுகிறது. இதுதான் நமது நேரம். நமது பங்கு தந்தை அவர்கள் உரியடித்தல் போட்டியை தொடங்கி வைக்கிறார். இதுதான் நமக்கான நேரம். பலர் ஒரே
அடுத்ததாக உதவிகள் போட்டி அடுத்து பெண்கள் வரீங்களா? பெண்கள் நமது பங்கு தந்தைக்கு முதலிடம், பங்கு தந்தைக்கு அடுத்ததாக பெண்களுக்கு முதலிடம். பெண்கள் ஃபெலிக்ஸ், சிங்கப்பெண்ணை பாட்டு போட்டாதான் சிங்கப்பெண்கள் முன்னாடி வருவாங்க நினைக்கிறேன். சிங்கப்பெண்ணை பாட்டு போடுங்க. விளைந்தவுடன் சின்ன பசங்களுக்கான விளையாட்டு போட்டி. எல்கேஜி டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க வந்து ஸ்டேஜ் கிட்ட வந்து நின்றுங்க. எல்கேஜி டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். உதவி பங்குகள் எங்க இருந்தாலும் மைதானத்திற்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். உதவி பங்கு தந்தை எங்க இருந்தாலும் மைதானத்திற்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சிங்கப்பெண்ணை பாட்டு போட்டதுக்கு அப்புறம் ஒரு சிங்கப்பெண் வந்திருக்காங்க. எல்லாம் சேவை பண்ணுங்க. பாருங்க, ஒரு கிளாஸ் பண்ணுங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சொல்லுங்க எல்லாரும் கரெக்டா போறீங்க. இன்னும் ஃப்ரெண்ட்ல போறீங்க. முடிஞ்சிச்சு. இன்னும் கரெக்ட். இன்னும் ஃப்ரெண்ட்ல இன்னும் லைட்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து வச்சீங்கன்னா நீங்க காசு மேல அப்படியே கொட்டு வைப்பேன் உங்களுக்கு. கரெக்டா வந்துட்டீங்க. இன்னும் அடிங்களா வந்துட்டீங்க. அடியாக இழுத்து வந்துட்டீங்க. என் மாதிரி இவங்க போறத பார்த்து எத்தனை பானை உடையும் தெரியலையே. நிகழ்ச்சியாக எல்கேஜி முதல் 1ஆம் வகுப்பு வரையிலான ஓட்டப்பந்தய போட்டி. அதை கலந்து கொள்ள இருக்கின்ற மாணவ மாணவிகள் ஸ்டேஜ் பக்கம் வருமாறு அன்புடன் நினைக்கிறோம். கிட்ட வந்துட்டீங்க. கையில் மேல கருது பாருங்க. கரெக்ட் என்ன இதான் லாஸ்ட் டான்ஸுங்க. அடுத்தது 2ஆம் மற்றும் 3ஆம் வகுப்பு, 4 மற்றும் 5ஆம் வகுப்புக்கான விளையாட்டுகள் நிறைய இருக்கின்றன. ஆகவே சிறு பிள்ளைகள் இங்கே இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் பெரியவர்களுக்கான விளையாட்டு போட்டி இருக்கிறது. மிக சிறப்பாக திருமணமான ஜோடிகளுக்கான விளையாட்டு போட்டி இருக்கிறது. சிறு பிள்ளைகள் கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது எல்கேஜி முதல் 1ஆம் வகுப்பு விளையாட்டு போட்டி நடத்தப்படும். அடுத்து 2ஆம் மற்றும் 3ஆம் வகுப்பிற்கான விளையாட்டு போட்டி இருக்கிறது. 4 மற்றும் 5 வகுப்பிற்கான ஓட்டப்பந்தயம். அனைத்து மாணவ மாணவிகள் விளையாட்டு போட்டிகளும் திருமண ஆனவர்கள் ஆகவர்கள் விளையாட்டு போட்டி இருக்கின்றன. எல்லாரும் சைன் அடிக்காம தள்ளி வந்து குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. விழுந்துருவாங்க. சைன்ல வந்து சேவை பண்ணுங்க எல்லாரும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அண்ணனுக்கு நிக்கிறாங்க பாருங்க. பச்சை கலரு, பிங்க் கலர் கிடைக்குதுங்க பாரு. சிறு பிள்ளைகள் ஓட்டப்பந்தயம் அந்த சரிங்களா? பெரியவர்கள் அந்த ஓடுகின்ற வழி நிற்காமல் இருபுறமும் ஓரமாக நின்று அவர்களை உற்சாகப்படுத்துமாறு என்பதை கேட்டுக்கொள்கிறோம். நான் வந்து 3, 2, 1 கோல் சொல்லுவேன். எல்லாரும் ஓடுவோம். ஓகே. இந்த பையன் எல்லோ டி-ஷர்ட், அந்த பிங்க், இவ்வளவுதான்.
ஓகேவா? யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு? ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு. சரி ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 3 2 1 கோல் சொல்லும் போது தான் ஓடணும். கோல் சொல்லும் போது தான் ஓடணும். ஓகேவா? ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 3 2 1 go. Come on, come on, come on, come on. அவ்வளோ அலெக்ஸ் இன்னும் யாரு அந்த அந்த நேம் நோட் பண்ணிக்கோ. அடுத்த செட்டப் பண்ணிட்டு பேர் வந்துருங்க. பார்த்துக்கோ அது வந்துடுறாங்க. அடுத்த குரூப் ரெடியா? அங்க இருக்க சைடுல இல்ல வருவீங்க. அந்த யூத் பசங்க சைடுல வந்துருல பத்தி சாப்பிடல ஃபர்ஸ்ட் வந்தா தெரியாது. பசங்க மட்டும் இருக்கு. நீங்க சைடுல இருங்க. பிரச்சனை கேக்குதா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் செகண்ட் நோட் பண்ணிக்கோ. அந்த ஸ்டார்ட் பண்ணல. கரெக்டான ஆன பெண்கள் கல்யாணம் ஆகாத பெண்கள் ரெடியா இருந்துக்கோங்க. கல்யாணத்தில் அதே மாதிரி 3 பேர் வந்தா சொல்லுவா அங்க நின்று திரும்பி ஓகே ரெடி 3 2 1 கல்யாணமான பெண்கள் கல்யாணமாகாத பெண்கள் கல்யாணமான பெண்கள் கல்யாணமாகாத பெண்கள் அடுத்து திருமணமான பெண்கள் மற்றும் திருமணம் ஆகாத பெண்களுக்கான கைவிடுதல் போட்டி. கல்யாணம் ஆகணும் தெரியும். ஒழுங்கா கீழே இல்லைன்னா ஏற்கனவே கல்யாணம் அடிச்சு போட்டு கல்யாணத்தை நிராகரிச்சிருவேன். ஓரளவு வந்தீங்கன்னா கல்யாணத்தை நிராகரிச்சிருவேன். ஒழுங்கா வந்துருங்க கீழே இறங்கி நிராகரிக்கிறவங்களா உட்காந்து கீழே. சரி ஆண்கள் ஆஃபர் தர கல்யாணம் ஆகிய வாங்க. எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்ப்போம். பெண்கள் மேல இருக்கான்னு பார்ப்போம். கல்யாணம் ஆண்கள் வாங்க. திருமணமான பெண்களுக்கும் திருமணமான ஆண்களுக்கும் இடையுமான கைவிட்ட ஆண்கள். இப்ப இந்த பசங்க வராதனால யார் அவங்க ஆண்கள் வாங்க. அவங்க மாட்டேங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்ப இளம் பெண்களுக்கும் கல்யாணமானவர்களுக்கும் கல்யாணம் ஆகாத இளம் பெண்களுக்கும் தற்பொழுது போட்டியானது நடைபெற இருக்கின்றது. பயந்துட்டாங்க. வரதுக்கு மேல பயப்படுறாங்க. அங்க இருக்க ஜெயமதி மேம் அப்புறம் நம்ம ஃப்ரெட்ரிகாவா கீழே இருந்தவங்க. அப்புறம் இந்த ஜெர்னிஸ் எல்லாம் உள்ள இருந்துச்சு. ரொம்ப கீழே இருந்தோமா இந்த மாதிரி பேர் ஜெர்னிஸா வெரி குட். இவங்க தான் போலீஸை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். ஏழை கூட்டம் எல்லாருமே ஆன்டி சென்ட் பண்ணுவாங்க. ஆன்டி கூட்டத்தை பாத்தீங்களா? இளம் பெண்கள் நிறைய பேர் வாங்க. பாக்கியா டீச்சர் வாங்க. செலோசியா டீச்சர் வாங்க. செலோசியா டீச்சர் வாங்க. அப்புறம் பக்கத்துல என்ன டீச்சர் மோகன் டீச்சர் வாங்க. மெர்லின் மேரேஜ் ஆகாத மெர்லின் யார் பாரு வாங்கப்பா.
மேரேஜ் ஆகாத மருமையாருங்க வாங்க சீக்கிரம் மத்தியில் வாங்க. திருமணமான பெண்கள் அங்க வந்து பிடிங்க பாப்போம். திருமணம் ஆகாத பிள்ளைங்க இங்க வந்து பிடிங்க. இல்ல அண்ண போஸ்ட்ல நாங்க ஜெயித்துட்டு போயிடுவோம். திருமணமான பெண்கள் இவ்வளவு கெத்தா பேசுறாங்க. திருமணம் ஆகாத பெண்கள் எல்லாரும் வாங்க. கையில பிடிக்கும் போது ஒருத்தன் அந்த பக்கம் எது மாதிரி பிடிங்க. அப்பதான் உங்களுக்கு இணைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஒருத்தங்க வலது பக்கம் அவங்க இடது பக்கம் எல்லாரும் ஒரே சரி நின்றாங்க. கரெக்டா திருமணமான பெண்கள் அழகா நிக்கிறாங்க பாருங்க. அவங்கள பாருங்க. இப்ப சென்ட்ரல் அந்த கயிறு இருக்குல்ல, ரெண்டு பக்கத்துல நோட் பண்ணிக்கிறாங்க. இந்த சென்ட்ரல் இருக்க கயிறு வந்து இதுக்கு இந்த பக்கம் வந்தாலும் நீங்க அவங்க இந்த பக்கம் வந்தா அவங்க சோ இந்த லைன் தான் விழுவ அதெல்லாம் கிடையாது. மூணு விழுந்து விளையாடு மூணு வாட்டி ஆயிடுச்சுன்னா வந்து அவங்க கடுகு சுரக்காலும் காரம் குறையாலும் மகன் செங்கில் என்னதான் கம்மியான ஆரம்பிக்கிறது. எப்பவுமே கடுகு சுரக்காலும் காரம் குறையாது. திருமணமாகாத பெண்கள் நீங்க செங்க கம்மியா இருந்து நம்மளால முடியும். இன்னும் ஆரம்பிக்கல எனக்கு கிடையாது. கயிறு கயிறு எல்லாம் விடுங்கக்கா. கயிறு விடுங்கக்கா. கயிறு விட்டுருங்கக்கா. கொஞ்ச நேரம் விடுங்கக்கா. அக்கா கயிறு விடுங்கக்கா. அக்கா கயிறு விடுங்கக்கா. விடுங்கக்கா இந்த கயிறு. ஓகே ஓகே ஓகேக்கா. ரெடியா 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 ஆரம்பிச்சலாமா? பின்னாடி போயிருங்க. பின்னாடி பின்னாடி போயிருங்க. எல்லாத்தையும் வந்துருங்க. பின்னாடி வந்துருங்க. பின்னாடி வந்துருங்க. ரெடியா ரெடியா ஆரம்பிக்கணும். 3 நிமிஷம். ரெடி 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 3 2 1 இது ட்ரையலா எப்படி ட்ரையல் தான் ட்ரையலா பேசிக்கோ ட்ரையல் என்ன ட்ரையல் ஆயிட்டீங்களா எடுத்து வரணும். இப்ப வந்து போட்டி தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதே ட்ரையல் அவ்வளவுதான். இப்ப மன தைரியத்தோட நல்ல வலுவாயிருங்க. இப்ப நடந்தது ட்ரையல். இப்ப நடந்தது இப்பதான் பிக்சரு. இப்பதான் பிக்சர் ஆரம்பிக்க போகுது. என்ன இப்ப இப்ப நடந்தது ட்ரையல் தான். நீங்க வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க மாதம். இப்ப நடந்தது ட்ரையல் தான். நீங்க உள்ள வாங்க. மறுபடியும் பிடிங்க. இறுக்கி பிடிங்க. விடவே விடக்கூடாது. புடி வந்து உடுப்பு புடியா இருக்கணும். புடி வந்து உடுப்பு புடியா இருக்கணும். புடிய விடக்கூடாது. கல்யாணமான பெண்களா அல்லது இளம் பெண்களா என்ற போட்டியானது இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பக்கம் ஒரு 40 கல்யாணமான பாதி கோயில் இங்கதான் இருக்குன்னு அப்படிங்கிறாங்க. பாதி கோயில் அந்த பக்கம் எதுக்கு சொல்லுங்க. இன்னொரு குரூப் இன்னும் இந்த பக்கம் யாரும் இன்னும் நிறைய பேர் வரமாட்டாங்க. வந்து எல்லாரும் திருமணமாக உங்களுக்கு வரிசை திருமணமாகாத பெண்களுக்கு யாரும் அவங்க மொத்தமா எல்லாரும் பாதி கோயிலா இருக்கிறோம். அப்புறம் எப்படி பாருங்க. அடுத்து உரிய கல்யாணம் ஆண்கள் கல்யாணமாக ஆண்கள் பசிக்கிறாங்க. அது சின்ன பசங்க
கேட்க போடுங்க. சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜெனி சார் அதே இப்ப மகளுக்கு பண்ண அழகா அந்த கோட்டுகளை அவங்க வந்தாங்க, அவங்க வச்சு நீங்க அந்த கோட்டிட்டு போறீங்க. நீங்க இருக்கு ஓகேவா? சில பேருக்கெல்லாம் 2-3 கல்யாணம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகேவா? ஆரம்பிக்க ஆரம்பிங்க. கோட்டுக்கு அந்த பக்கமே இல்லைங்க. கோட்டுக்கு அந்த பக்கமே இல்லைங்க. மிஸ் பண்ணா அவ்வளவா. ஓகேவா? 3, 2, 1 சொல்லு. 3, 2, 1. நல்லா இருந்துச்சு. சரி ஓகே. இப்ப நல்லாதான் இருக்கீங்க நீங்க எல்லாரும். இது வந்து என்ன தெரியுதுன்னா, இல்லத்தரசிகள் எல்லாரும் நல்லா சாப்பாடு உங்களுக்கு போட்டுட்டு இருக்காங்க. நல்லா தெரியுது. இல்லத்தரசிகள் இப்ப உரையடிக்கிறதோ திரும்பி உரையடிக்கிறதோ ட்ரையல் தான். என்ன சீக்கிரம் அகைன் வாங்க. ட்ரையல் ஓவர், ட்ரையல் ஓவர். இதான் லாஸ்ட் பாக்ஸ் மாவட்ட வாங்குவாங்க. ஆரம்பிச்சலாமா? 3, 2, 2. ஆண்கள் யாரும் எங்க அண்ணன் அப்பா அப்படின்னு அதை விட்டு கட்டுட்டோம். வருஷம் வருஷம் வந்துருவாங்க. இப்போ கொள்ளையில போட்டு செகண்ட் செகண்ட் டு தேர்ட் பல்லு சாப்பிடுற போட்டி. செகண்ட் ஃபோர்த் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் இருக்கீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்ல வந்துருங்க. செகண்ட் டு தேர்ட் செகண்ட் டு தேர்ட் இந்த பிங்க் கலர் ஷர்ட் அண்ணா ஃபாலோ பண்ணுங்க. அங்க போய் நில்லுங்க. மண்ணு சாப்பிடுற போட்டு யாரு பண்ணு ஃபர்ஸ்ட் சாப்பிடுறீங்களோ செகண்ட் டு தேர்ட். இரண்டாம் வகுப்பு மற்றும் 3ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான பன் சாப்பிடுற போட்டி. 2 மற்றும் 3ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் எங்க இருந்தாலும் செய்தி முன்வந்து நிற்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்க வாங்க. இல்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் யாராவது இங்க வாங்க. வந்துருங்க பண்ணு சாப்பிடுறது. செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட். லாஸ்டா ஓட்டி சொல்றேன். இங்க உங்களுக்கு ஆப்போசிட்ல சேர் இருக்கு. அந்த சேர்ல நீங்க பண்ண வச்சு லீட் ஆன் பண்ணி சாப்பிடணும். ஓகேவா? முட்டி போட்டு சாப்பிட்டுட்டு இந்த அண்ணா வந்து தரணும். கையை யூஸ் பண்ணக்கூடாது. முட்டி போட்டு ஓகேவா? கையை யூஸ் பண்ணக்கூடாது. கையை யூஸ் பண்ணி அண்ணா சொன்னாங்கன்னா நீங்க வெளியே வந்துடணும். அதுக்கப்புறமா அழக்கூடாது. யாரும் அம்மாவை கூட்டு வரக்கூடாது. சரிங்களா? ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? மற்றெல்லாம் யாரும் சைடு இருக்காதீங்க. சேர் இருக்காங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நேரம் சேர் மட்டும் சேர் இருக்குல்ல. ஓகே அதே 3, 2, 1 கோன்னு சொல்லுவேன். வந்துடணும். ஓகே வரணும், சாப்பிடணும். அதனால வந்து தொடரணும். தொட்டாதா தப்பு முக்கியம் இல்லை. 3, 2, 1 கோ.
கையை யூஸ் பண்ணாதீங்க, கையை யூஸ் பண்ணாதீங்க. புத்தக கொஞ்சம் வாட்ச் பண்ணு, ஆக்டிங் வாட்ச் பண்ணு. கையை யூஸ் பண்ணாம சாப்பிடுங்க. எல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க. பட் நீங்க கீழே இருந்தாலும் நீங்க எல்லாம் இது பண்ணாதீங்க. பசங்களை எடுத்து சாப்பிட்டோம். சேர்ல கூட ஓடாதீங்க. அப்படியே கீழே ஊனி சாப்பிடுங்க. பின்னாடி கை கட்டிக்கோங்க முடிஞ்சா. கையை ஓடாதீங்க. அப்படியே சாப்பிடுங்க. மத்தவங்க சைடுல விடுங்க. சாப்பிட்டு முடிச்சு வந்துருவாங்க. சென்டர்ல நிக்காதீங்க. ஜெகதீஷ் பின்னாடி நிக்கிறவங்க சைடுல சொல்லுங்க. சாப்பிட்டு பசங்க ஓடி வருவாங்க. தள்ளி வந்துருவாங்க. அக்கா சைடுல விடுங்க. சாப்பிட்டு முடிச்சு பசங்க கிட்ட வருவாங்க. ஃபுல்லா சாப்பிடுறாங்களான்னு செக் பண்ணுங்க. முடியலன்னா ஓகே, அதை அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிருங்க. சாப்பிட முடியலன்னா ஓகே, சாப்பிட முடியலன்னா அந்த மண்ணு தான் அவங்க கிஃப்ட். மண்ணு சாப்பிட்டே வாங்க. கமான் கமான் கமான். சைடுல வந்துருங்க. யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லாம் கிளாஸ் கட்டுங்க. சின்ன பசங்க தானே, அவங்க அப்படியே பொறுமையா தான் சாப்பிடுவாங்க. தம்பி சாப்பிட தங்கச்சி எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. ஓடி வரவங்க யாருன்னு கையை மட்டும் வைக்காதீங்க. பொறுமையா போய் சாப்பிடுங்க. பக்கத்துல இருந்து பார்த்து முடியவங்க தயவுசெய்து கொஞ்சம் இடத்த விடுங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்டு முடிச்சு போயிட்டு பின்னாடி ஓடுவாங்க. சாப்பிட முடியலையா? நீங்க உள்ள போயிருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க தடை தடுக்கி ஓகே. யாரு அந்த மாதிரி? ஓகேவா? ஓகே ஓகே. மத்தவங்க சாப்பிடுங்க. ஓகே. அடுத்ததாக மகளிருக்கான மியூசிக்கல் சேர். மகளிர் திருமண இசை கட்டுக்காளி மகளிருக்கானது. எல்லாருக்கும் இப்பொழுது ஆரம்பிக்க போகிறது. பாட்டு போடுவாங்க. எல்லாருக்கும் தெரியும் பாட்டு போடுவாங்க. பாட்டு நடத்தும் போது உட்காரணும். அப்புறம் திருப்பி பாட்டு போடும்போது நடக்கணும், சுத்தணும். நடந்து சுத்தணும். தோணி சுத்தலாம். சாங் போடுவாங்க. எப்பவுமே பண்றது தான் சாங் போடுவாங்க. சாங் நிற்கும் போது சேர் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க மட்டும்தான். சேர்ல உட்காராம நிக்கிறவங்க அவுட்டு. அப்படியே வெளியே வந்துடணும். ஓகேவா? அடிச்சுக்காதீங்க. எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சாங் சாங் பிளே. விளம்பரம் சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே சற்று தாமதமாகிறது. கற்றுக்கொண்டு நீங்கள் சொல்லலாம். சொல்லி வர சொல்லு. எல்லாம் அதான் இருக்கிறாங்க. சேர்ல உட்காந்துருக்கு. எல்லாம் ஓடுங்க. ஓடு ஓடு ஓடு. ரன் ரன் ரன். வேற வேற சாங். பை பை.
கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்களா? ஆரம்பிக்கலாமா? அது மத்தவங்க சைடுல வந்துருங்க. இதுல முடிஞ்சவங்க சைடுல வந்துருங்க. கொஞ்சம் சைடுல ஸ்டார்ட் பண்றோம். மனசுக்குள்ள சந்தோஷம் நிலைச்சிருக்கேன். சாமி கிட்ட கேட்டிருக்கேன். எல்லாரும் அருகி இருக்க, எல்லாத்து விலகி இருக்க, அந்தானும் கிட்ட ஆண்டவனை பார்த்திருக்கேன். எதுவும் நடக்கும் தன்னாலே. ஓகே ஓகே, சார் எடுத்துருங்க. அடுத்த வா நெக்ஸ்ட் 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 அப்படியே வா வா வா. Jeffrey.
சேரை விட்டு தள்ளி வாங்க, சேரை விட்டு தள்ளி வாங்க. நல்ல டிஸ்டன்ஸ் விட்டு ஓடுங்க, கிட்ட கிட்ட ஓடாதீங்க, உங்களுக்கு தான் கஷ்டம். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. எதிரைய கொல்லு இமயத்து வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. யாரோ யாரிவனோ ஒரு நீரோ தீயோ யார் அறிவார். ஆளும் வேறிவனோ அதை இசைத்து பார்க்க யார் வருவார். நல்லா ஓடுங்க, ஸ்லோவா ஓடுறீங்க. ரன் 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 ரன். அஞ்சுவது மடம் நெஞ்சுவது தேடம் அஞ்சு தொடுமை ஆகாயம் வெட்டி விடு வினை எட்டி விடு புனை. காட்டாரு போடு முன்னோடு ஒரு வெற்றி என்பது கண்கூட. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்தர் சொல்லு. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான ஓட்டப்பந்தய போட்டி. 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். நான் 3, 2, 1 போர்ட் சொல்லுவேன், போதும். ஓகேவா? மாணவர்கள் ஓடும்போது நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். எல்லாரும் பின்னாடி வாங்க. எல்லாம் ஒரே லைன்ல நில்லுங்க. எல்லாரும் ஒரே லைன்ல நில்லுங்க. பின்னாடி வா, பின்னாடி வா, பின்னாடி வா, கொஞ்சம் பின்னாடி வா, பின்னாடி வா. ஓகேவா? இங்க பாருங்கப்பா, நீங்க யாரு பேச்சையும் கேட்காதீங்க. மைக்ல நான் சொல்லுவேன். ஓகேவா? 3, 2, 1 go. இருக்கீங்களா? 6th 7th 8th 6th 7th 8th ரெண்டு பேரும் மாணவ மாணவிகள் 6th 7th 8th 6th 7th 8th பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் வந்து இப்போதைக்கு 3, 2, 1 சொன்னோனே இங்க தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை பிடிச்சு உங்களுக்கு நேரா வந்து பாட்டில்ஸ் இருக்கு, இந்த பாட்டில ஃபில் பண்ணிட்டு எண்டுல அங்க வந்து நிக்கணும். ஓகேவா? எண்டுல அங்க வந்து நின்னா எண்டுக்கு நம்ம பசங்க 2 பேர் அங்க நிப்பாங்க, யூத் பாய்ஸ். அவங்க கிட்ட நீங்க அவங்க வேற சொல்லலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் செகண்ட் தான். ஆமா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். இந்த ரவுண்டு அடுத்த ரவுண்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், லாஸ்டா 1, 2 தான். நீங்க தண்ணியை இங்க ஃபில் பண்ணிட்டு அங்க ஃபுல் ஆன உடனே அதை எடுத்துட்டு இல்ல எடுக்கிற வேணாம், அதை ஃபில் பண்ணிட்டு நீங்க ஓடி அங்க ரிட்டர்ன் வந்துருங்க. அங்க வந்தாதான் தண்ணியை பிடிச்சிட்டு இங்கே நின்றுட்டீங்கன்னா கிடையாது, அங்க ரிட்டர்ன் வரணும். ஓகே சரி, ஓகே. ஃபாதர் ஒரு ரூல் சொல்லியிருக்காரு. ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன எக்ஸ்ட்ராவா நீங்க தண்ணி பிடிச்சிருவீங்கல்ல, தண்ணி பிடிச்சிட்டு
சும்மா அந்த பாட்டில் இப்படி போச்சுட்டு ஒரு 3 ரவுண்டு சுத்திட்டு ரிட்டர்ன் அங்க வரணும். இந்த 3 ரவுண்டு சுத்தினாதான். அதாவது வருவீங்க, விசில் ஊதுன பிற்பாடு தண்ணியை வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்க வர்றீங்களா உங்கள்ட்ட சொல்லிட்டாங்க 2 பேருக்கு ஒண்ணா, 2 பேருக்கு ஒரு பக்கெட் அப்படியா, இல்ல 3 பேருக்கு ஒரு பக்கெட்டா, சரி எதுல வேணாலும் எடுக்கலாம். எடுத்து உங்களுடைய பாட்டில தண்ணி நிரப்பின பிற்பாடு பாட்டில கையில எடுக்க கூடாது. தண்ணி நிரப்பின உடனே பாட்டில தண்ணி எடுக்க கூடாது. ஓகேங்களா? கையில எடுக்க கூடாது. என்ன பண்றீங்க, பாட்டில் மேல கையை வச்சுக்கிட்டு, ஓகேங்களா, கையை வச்சுக்கிட்டு ஒரு 3 சுத்து இப்படி சுத்திட்டு அதுக்கப்புறம் ஓகேவா? புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சுச்சா? எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்களா? நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? ஓகேயா? என்ன பண்ணணும்? போட்டியானது இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. பாடல் போடுபவர் பாடல் போடாமல் கொஞ்ச நேரம் இருக்கவும், 1 2 3 போன பிற்பாடு சொன்ன பிற்பாடு பாடல் போடவும். இப்போ ஃபவுல் பண்ணக்கூடாது. என்ன ஃபவுல் பண்ணிடக்கூடாது. அதாவது மத்தவங்களும் இடிச்சு நம்ம பார்த்து போங்க. பக்கத்துல இருந்து உற்சாகம் போட்டக்கூடியவர்கள் தயவு செய்து கொஞ்சம் ஓரமாக நின்று உற்சாகம் போட்டும்படி உங்களை அன்போடு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம், மீண்டுமாக அறிவுறுத்துகிறோம். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தண்ணி பாட்டிலில் நீர் நிரப்புதல் போட்டி இது ஆரம்பமாக இருக்கின்றது. தயவு செய்து அந்த உற்சாகம் மூட்டுபவர்கள் பின்னாடி தள்ளிடுங்க. உற்சாகம் மூட்டுபவர்கள் கொஞ்சம் பின்னாடி தள்ளிடுங்க. அப்பதான் வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஃபாதர் இப்ப பின்னாடி போயிடுவாரு, ஓரமா போயிடுவாரு. ஆரம்பமாக இருக்கின்றது. ரெடி ரெடி. தண்ணி எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பக்கெட்ல எந்த இடத்துல வேணாலும் எடுக்கலாம். ரெடி 3 2 1 போடுங்கப்பா. இப்ப பாட்ட அவங்கவுங்க பாட்டில தான் தண்ணி நிரப்பணும். மத்தவங்க பாட்டில தண்ணி நிரப்பிடாதீங்க. அப்புறம் நீங்க தோத்துடுவீங்க, அவங்க ஜெயிச்சிடுவாங்க. இடிக்காதீங்க. ஆலே காலே நாட்டாமையாரே. உற்சாகம் மூட்டுபவர்கள் தயவு செய்து நடனமாடி உற்சாகம் மூட்டும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எப்பா அங்க நிக்கிறவங்களா நடனமாடி உற்சாகம் மூட்டுங்க. பாட்டில கொஞ்சம் நேரா வச்சிருங்க. பாட்டில கொஞ்சம் நேரா வச்சிருங்க. நல்ல அருமையா வேகமா ரொம்ப அருமையா பாட்டில் நிரப்பப்பட்டு விட்டது. 1 2 3 வரல 3 சுத்து. ஓகே, நடந்து கொண்டாச்சு. முதல் ஒரு 2வது இடமும் ரெடி ஆகிவிட்டது. பாட்டில கையில எடுத்து சுத்திட்டு இருக்கா பாரு, அது ஃபவுல்ரா. அந்த இடத்துல வச்சு சுத்தணும்டா பாட்டில. இன்னும் ஒரு ஆளுதான். 2 வீராங்கனைகள் வந்து விட்டார்கள். ஒரு வீரன் வருவாரா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு வீரன் வந்து விட்டார். 3 ஆளுகள் வந்துட்டாங்க. முதலாவதாக அந்த பெண் பேர் என்னமா, உன் பேர் என்னமா? கீர்த்தனா முதலாவது, 2வது மேகி, 3வது இன்பா, கிருபாகரன் 3வது. நல்லா அருமையா விளையாண்டீங்க. ஆனா 3 சுத்து நல்லா சுத்தி இருந்திருக்கணும். உங்களுக்கு குறைவான சுத்து கொடுத்திருக்கோம். அடுத்து இளம் பெண்களுக்கான பாட்டிலில் நிரப்புவது போட்டி நடக்கும். அவங்களுக்கு ஒரு 10 ரவுண்டு சுத்தி தான் எடுத்துக்கணும். 6th 7th 8th பசங்க வாங்க. 6 7 8ஆம் வகுப்பு பசங்க மொத்தம் வந்து அங்க 2 4 6 8 10 11 பாட்டில் இருக்கு. 2 4 6 8 10 11 பாட்டில். 11 பசங்க மட்டும் இல்லைங்க. 6 7 8ஆம் வகுப்பு 11 பசங்க மட்டும் நிக்கணும். உங்களுக்கான ரூல்ஸ் என்னன்னா, பாட்டில் நிரப்பின பிற்பாடு 10 ரவுண்டு அதை சுத்தணும். பாட்டில் மேல கைய வச்சு 10 ரவுண்டு சுத்திட்டு எடுத்துட்டு ஓடி வரணும். ரெடி 3 2 1 10 தடவை பாட்டில சுத்தி வரணும். அழகான பொண்ணை பார்த்து ஓடுங்கடா. உங்களுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கப்படும். அதனால பொறுமையா பார்த்து அழகா டப்புன்னு நெருப்புங்க. சுத்துறியா பாட்டில 10 சுத்துறியா?
வேகமா சுத்தணும், பாட்டில 10 டயம் வேகமா சுத்தணும். ஏய் நின்றா நின்றா நின்றா, நல்ல பொண்ணு உனக்குதான்டா டேய், அந்த பாட்டுல வந்த மாதிரி நல்ல பொண்ணு உனக்குதான். பறவை முனியம்மா உனக்குதான். ஒரு பாட்டில நிரப்பி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த பாட்டில நிரப்பது யாரு? முதல் பாட்டிலே பேர் என்னப்பா தம்பி, உன் பேர் என்னடா டேய்? டேய் வாடா அஸ்வினா. ரவிஸ்டன் முதல் பாட்டிலை நிரப்பி இருக்கிறார். இரண்டாவது பாட்டில யாரு நிரப்ப போகிறார் தெரியல. டேய் 10 தடவை சுத்தணும். 2 3 3 4 டேய் 4 தடவை சுத்தணும். டேய் ஏய் 4 தடவை சுத்திருக்கா. அவன் 10 சுத்திருக்கான். டேய் டாரிஸ் 10 சுத்துறியா? டாரி 10 சுத்துறியா? 10 ரவுண்ட் சுத்துறியா? பாட்டில் 10 ரவுண்ட் சுத்துறியா? நிஜமா சுத்துறியா? டேய் 4 ரவுண்ட் தான் சுத்துற மாதிரி இருக்கு. 10 ரவுண்ட் சுத்திட்டானா? ஓகே. இரண்டாவது டாரிஸ், மூணாவது உன் பேர் என்ன சொன்ன? ரவிஸ்டன். ரவிஸ்டன் முதலாவது, இரண்டாவது டாரியஸ், மூன்றாவது மெல்வின். மூன்றாம் பரிசு. 9ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பசங்களுக்கான விளையாட்டு போட்டிலாம் இருக்கு. 9th to 12th 9th to 12th யாரெல்லாம் சாப்பிடலையோ சாப்பிட்டு வந்து உட்கார்ந்துருங்க. இப்ப எல்லாம் வாங்க. 9th to 12th யாரா இருந்தாலும் வாங்க. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் எல்லாம் ஸ்டேஜ் முன்னாடி வாங்க. 6 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 பேருக்கு இப்பொழுது போட்டி. யாரு வெற்றி பெற போகிறார்கள்? 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள். ஓகே, நல்லா கேட்டுக்கங்க. ரூல்ஸ் இதுதான். இப்போ அந்த 6 பேருக்கான ரூல்ஸ். எப்பா கொஞ்சம் சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்ணுப்பா. ஏய் நல்லா வைப் ஆயிட்டு இருக்குது. ஆனா வந்து ஒரு நிமிஷம் இருப்பா. நல்லா 6 பேர் நல்லா கேட்டுக்கங்க. நீங்க போறீங்க, உங்களுக்கு 2 பேருக்கு ஒரு பக்கெட். ஓகேயா? 2 பேருக்கு ஒரு பக்கெட். அந்த 2 பேருக்கு அந்த பக்கெட்ல தான் நீங்க தண்ணி எடுக்க போறீங்க. பாட்டில நிரப்ப போறீங்க. நிரப்புன ஒரு பாட்டு அந்த பாட்டில எடுத்துட்டு உங்க இடத்துக்கு வர போறீங்க. இந்த இடத்துல வச்சு இந்த இருக்க இங்க ஒரு 6 அண்ணங்க நிப்பாங்க. அந்த 6 அண்ணனுங்களும் பாப்பாங்க. 10 டே நீங்க வேகமா சுத்தணும். 10 தம்பி கொஞ்ச நேரம் இதா ராஜா. 10 ரவுண்ட் ஒரு சுத்தணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? யாரு முடிக்கிறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ரெடி? ஆன் யுவர் மார்க். கால வெளியில அடிக்குது பாரு. கோட்டுக்கு வெளியில அடிக்குது பாரு. மேகி கரெக்டா கோட்டுக்கு மேல வச்சுக்கோங்க. 6 பேரை மட்டும் இடைஞ்சல் பண்ணிடாதீங்க. தம்பிங்களா முதல்ல சொன்னது மாதிரி நிறைய இருங்க. ரெடி? 1 2 9th to 12th பசங்களுக்கான விளையாட்டு போட்டி. 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் இருவரும் ஸ்டேஜ் முன்னாடி வாங்க. நல்ல அருமையா வேகமாக ஓடி கொண்டு வந்து ஊத்தி கொண்டிருக்கிறார்கள். டேய் தம்பி, பொறுமையா ஊத்துறதுலதான் தண்ணி நிரம்பும். பொறுமையா ஊத்துறாதான் தண்ணி நிரம்பும். கையில அள்ளிட்டு வந்துட்டு பொறுமையா அள்ளிட்டு வரணும். நல்லா தண்ணி கீழே சிந்தாம அள்ளிட்டு வரணும். இந்த பாருங்க, நம்ம ரவிஸ்டன் வந்து ரொம்ப அருமையா அவங்க அம்மா சொன்னபடி அவங்க அண்ணமா மாதிரி அழகா தண்ணில இருந்து கையில இருந்து தண்ணி கீழே ஊத்தாம அள்ளி வந்து ஊத்தி நிறைய கொஞ்ச நேரத்துல ஃபில் ஆக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். முதல் பரிசு யார வாங்க போவது யாரு? பாட்டில் மேல கைய வைக்க. அப்படியா? 5 6 7 கிருபாகரன் 10 முடிச்சாப்ல. அடுத்து கீர்த்தனா 2. கீர்த்தனா கிருபாகரன் முதல் பரிசு, கீர்த்தனா 2ஆம் பரிசு. ரவிஸ்டன் 3 4 5 6 7 8 9 10. ரவிஸ்டன் 3ஆம் பரிசு. முதல் பரிசு கிருபாகரன், 2ஆம் பரிசு. 2 பரிசு தானா? 2 பரிசு தான். நம்பா கோச்சிக்கார தம்பி. ரவிஸ்டன் முதல் பரிசு கிருபாகரன், 2வது பரிசு கீர்த்தனா. இருவருக்கும் விழா கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியான வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் 9 10 11 12 மாணவ மாணவிகள் எங்கிருந்தாலும் வாங்குங்க. ரொம்ப ஈஸியான ஓட்ட போட்டி. கொஞ்சம் இடம் விட்டு நில்லுங்கப்பா. வாங்க, கரெக்டா இடம் விட்டு நில்லுங்க. வாங்க. 9 10 11 12 இது முடிச்சதுக்கு அப்புறம் அகைன் உரியெடுத்தல் போட்டி இருக்கு. யார் இந்த பாடை உடைக்கிறாங்கன்னு இருக்கு.
இப்போ உங்களுக்கான ஓட்ட போட்டி இதுக்கான ரூல்ஸ் இப்ப சொல்லுவாங்க. உங்களுக்கான ரூல்ஸ் ஒண்ணே ஒண்ணு, ரொம்ப தம்பி அந்த கல்லை எடுத்து விட்டுருங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரணும். அங்க நிக்கிறாப்புல பத்திரமா யாரு நிக்கிறா? ஒரு சின்ன பையன் நிக்கிறாரு பாருங்க. அந்த பையன் பேரு ஜெகதீஷ். அந்த பையன் அங்க நிக்கிறாப்புல. கேர்ள்ஸுக்கும் உண்டு பாய்ஸுக்கும் உண்டு. 2 பேருக்கும் ஒரே மாதிரியான போட்டி. ஆனா இப்போ வந்து உங்களுக்கு தேர்வு செய்யப்படும். 3 பேர் தேர்வு செய்யப்படுவாங்க. அவங்களுக்கு போட்டி வச்சு அவங்களுக்கு தேர்வு செய்யப்படுவாங்க. அப்படியா இல்லையா? அப்படி கிடையாது. டைரக்டாவே வா. டைரக்டா ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும் தான். இதுல வந்து யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் வரீங்களோ அவங்களுக்கு மட்டும் பரிசு. 3வது பரிசு கிடையாது. இப்பொழுது உங்களுக்கான போட்டியானது ஆரம்பமாக இருக்கின்றது. நொண்டி அடித்துக் கொண்டு செல்ல வேண்டும். ஒரு காலை தூக்கி கொண்டு நொண்டி எடுத்துக்கொண்டு ஓட வேண்டும். நீண்டமாக நொண்டி எடுத்துக்கொண்டு இதே இடத்திற்கு திரும்பி வர வேண்டும். திரும்பி வருகின்ற அந்த சிங்க குட்டிக்கு முதல் பரிசு 2ஆம் பரிசு மட்டும் வழங்கப்படும். கால் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒரே கால் தான். லெஃப்ட் காலை பிடிச்சா லெஃப்ட் கால் தான், ரைட் காலை பிடிச்சா ரைட் கால் தான். மாவன வேற காலம் அங்க போயிட்டு காலை கீழே வைக்க கூடாது. அப்படியே திரும்பி மறுபடியும் வந்துட்டு இருக்கணும். காலை கீழே எக்காரணத்தை முன்னிட்டும் வைக்க கூடாது. ஒருவர் இடித்து தள்ளக்கூடாது. யாராவது தள்ளுனீங்க தெளிவா கேட்டுக்கங்க. ஒண்ணும் கிடையாது. நீங்க எப்படி வேணாலும் நொண்டி அடிச்சு போகலாம். ஆனா நொண்டி அடிக்காம மட்டும் நீங்க அதுக்காண்டி போயிட்டு இந்த பாரு இந்த இப்படி போடி பண்ணிட்டு அப்புறம் திருப்பி மறுபடியும் காலை விட்டுட்டு அப்புறம் திருப்பி இப்படி பண்ணிட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு காலை தூக்குனீங்கன்னா அந்த ஒரே கால் கடைசி வரைக்கும் தூக்கி வச்சிருக்கணும். அதே போல திருப்பி வரணும். ரெடி 1 தண்ணி இருக்குது பார்த்து போயிருங்க. 2 3 ஓடிட்டே இருக்கலாம். காலை கீழே வச்சா அவுட். சகோதரர் ஜான் ஆல்வின், சகோதரர் ஜான் சாம் அண்ட் ஆல்வின். முதல் பரிசு அண்ட் இரண்டாம் பரிசு. முதல் பரிசு 2ஆம் பரிசை முறையே பெற்று செல்கிறார்கள். அடுத்து பெண்களுக்கான 9, 10, 11, 12ஆம் வகுப்பு பெண்களுக்கான சிறுமிகளுக்கான போட்டி. 9, 10, 11, 12 அவங்களுக்கு லெமன் அண்ட் ஸ்பூன் காம்படிஷன். 9 முதல் 10ஆம் வகுப்பு வரை சிறு கரண்டியிலே எலுமிச்சம்பழத்தை வாயில் கபில் கொண்டு ஓடுகின்ற போட்டி. அந்த எலுமிச்சம்பழம் எக்காரணத்தை முன்னிட்டு கீழே விழுந்துடக்கூடாது. அந்த எலுமிச்சம்பழத்தை எக்காரணத்தை முன்னிட்டு கையில தொடக்கூடாது. அந்த கரண்டியையும் கையில தொடக்கூடாது. உங்கள் கைகள் பின்னாடி கட்டி இருக்க வேண்டும். ரெடி 1 2 3 யாராருக்கெல்லாம் கீழே விழுந்துச்சோ அவங்க மீண்டுமாக எடுத்துக்கொண்டு வைத்துவிட்டு மீண்டும் கிளம்ப வேண்டும். ஓகே, முதல் 2 யாரு? முதலாவது ஜானு, 2வது ஜெனிஃபர். எம்மா உன் பேர் சொல்லுமா? எம்மா உன் பேர் என்னம்மா சொல்லுமா? ஜெனிஃபர் அக்காவா? உன் பேர் ஜெனிஃபர் அக்காவா? அலிஷா முதல் பரிசு, 2ஆம் பரிசு ஜெனிஃபர் அக்கா. திருமணமான கணவன் மனைவிக்கான போட்டி. யாரெல்லாம் வாங்க கணவன் மனைவி கப்பிள்ஸா இருக்கிறவங்க வாங்க. ரொம்ப சிம்பிள் ஃபாதர். கப்பிள்ஸ் அவங்க 2 பேரும் கையை கட்டிடுவோம். அவங்க ஹஸ்பண்டோட இடங்கை வைஃபோட அவங்க 2 பேரும் சேர்ந்து தண்ணி எடுத்து பாட்டிலில் நீர் நிரப்புதல். பாட்டிலில் நீர் நிரப்புதல். ஜோடியா நீர் நிரப்புவோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை ஜோரா கை தட்டுங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து பாட்டில தண்ணி நிரப்ப போறாங்க. ஒண்ணா சேர்ந்து திருமணமான தம்பதிகளின் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். அப்படி கிடையாது. இவ்வளவு நேரம் எந்த போட்டி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு கேட்டுட்டு இருந்துட்டு கடைசியில வந்து ஜாயின் ஆகுறாங்க கப்பிள்ஸ். எனிவே வெல்கம் கப்பிள்ஸ். இடது கையை ஒரு கையை வைத்து சேர்த்து கட்டிக்குங்க. ஆமா, கோடி ஊத்தணும். ராபின், சகோதரர் ராபின், கையை நல்லா கரெக்டா கரெக்டா வச்சுக்கோங்க. கரெக்டா எடுத்துங்க. உங்க கை ஒரே ஒரு கை, அவங்களுடைய ஒரு கையும் உங்களுடைய ஒரு கையும் மட்டும்தான். 2வது கையை எக்காரணத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்த கூடாது. சகோதரர் ராபின், பாட்டில்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்கும். ஒரு 5 பாட்டில் கொடுக்குறேன். உங்களுடைய கணவருடைய இடது கையும் மனைவியினுடைய வலது கையும் கட்டப்படுகின்றன.
அப்படித்தானே? இடது கையும் வலது கையும் கட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த மீதி இருக்கிற 2 கை இருக்கு பார்த்தீங்களா? உங்களுடைய இடது கை, மனைவியினுடைய இடது கை, கணவருடைய வலது கை, 2 கைகளையும் சேர்த்து வைத்து தண்ணீரை அள்ளி அழகாக ஊற்றி அந்த பாட்டிலில் உள்ள நீரை நிரப்ப வேண்டும். பாட்டிலில் நீர் நிரப்பும் போட்டி. கொஞ்சம் தூரமா தான். திருமணமான ஜோடிகளுக்கு மட்டுமே. ஜேம்ஸ் சேர்த்து தண்ணீரை ஊற்றி நிரப்புங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு விடுங்கப்பா. ஏன்னா 2 பேர் ஜோடியா வர்றாங்கல்ல, அதனால கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு விடுங்க. பாட்டிலையும் தள்ளி வைங்க, பாட்டிலையும் தள்ளி வைங்க. 5 பாட்டில் 5 பக்கெட்டு. ஆனா ஜோடிகள் 5 ஜோடிகள் 10 பேர். கண்கள் 4, பார்வை 1, மூக்கு 2, சுவாசம் 1, வாய்கள் 2, பேச்சு 1, கால்கள் 4, கைகள் 4. ஆனா சொல்லுது நடக்கும் பாதை 1, செய்கின்ற செயல் 1 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செய்யக்கூடிய செயலும் 1 தான். ஆனா 2 பேருடைய கரங்களும் இணைந்து தற்பொழுது பாட்டிலில் நீர் நிரப்ப இருக்கின்றது. நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த நீங்களும் நானும் இதுவரை காத்துக் கொண்டிருந்த போட்டியானது ஆரம்பமாக இருக்கின்றது. ரெடியா? ரெடியா? ரெடி? 1 2 3 போங்க. என்ன 3ன்னு சொன்ன பிற்பாடு அப்படியே ஓடுங்க. அள்ளுங்க ஊத்துங்க. 2 கையும் சேர்க்கணும். 2 கையும் சேர்ந்து இருக்கணும். நல்லா 2 கையும் சேர்ந்து இருக்கணும். வேகமா பாட்டில் தண்ணியை காலி பண்றதா இருந்தா ஈஸியா முடிச்சிருப்பாங்க. நீங்க பாட்டில ஃபில் பண்ண சொல்றீங்க, ரொம்ப கஷ்டமான விஷயம் இது. பாவம், அது கணவரை முடிச்சுட்டு போயிடுவாரு. இது அவர்களுக்கான போட்டி கிடையாது, தம்பதிகளுக்கான போட்டி. இது அன்பு வாழும் கூடு, இது நாடி வேறு யாரு, அடை காக்கிற கோழியை போலவே இந்த பூசுங்காய்வதை யாருங்க, அழகான அம்மனை போலவே இந்த அப்பத்தாவ பாருங்க. எந்த பாட்டில் வேகமா நிரம்பிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, நம்ம ஈத்தனுடைய அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து விரைவாக அந்த பாட்டில நிரம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நிரப்புற பிற்பாடு அந்த பாட்டில ஒரு தண்ணியை எடுத்துக்கிட்டு அப்படியே நீங்க தொடங்குற இடத்துக்கு ஓடி வந்துடுங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த பாட்டில எடுத்து வரணும். முதலாவது ஜோடி வெற்றி பெற்ற ஜோடி இதோ வந்து விட்டார்கள். முதலாவது ஜோடி 2 பேரும் இப்பொழுதே தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார்கள். இந்த போட்டியில வெற்றி பெற்ற 2 பேரும் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார்கள். உங்க அப்பா 2 பேரும் போட்டி வச்சாச்சா? வெற்றி பெற்றாங்க. நிகழ்ச்சி நடந்ததாக உரியடித்தல் போட்டி தொடங்கும். உரியடிக்க தயாராக இருக்கலாம். அடுத்த கப்பல் யாரு? அடுத்த கப்பல் ஜெனிஃபர் வந்து முறியடிச்சாங்க. இரண்டாம் இடத்தை பெற போகின்ற அந்த ஜோடி யாரு? முதல் ஜோடி விஜய் பிரேமா. விஜய் சங்கீதா கிடையாது, விஜய் பிரேமா ஜோடி. விஜய் பிரேமா ஜோடி முதல் ஜோடியாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அடுத்த ஜோடி அந்த இரண்டாம் இடத்தை பெற போகின்ற அடுத்த ஜோடி யார்? ஐயோ போட்டு இங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாரப்பா. அண்ணா ஜெய்சனா ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. முடிஞ்சு ரொம்ப டயர்டாயிட்டாங்க. இரண்டாவது ஜோடி யாரு? களத்துல இன்னும் 2 ஜோடிகள் நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது ஜோடி யாரு? பாட்டு நிரப்பிட்டீங்களா? களத்துல நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் 2 ஜோடிகள்.
லாரன்ஸ் எங்கடா எப்படி பண்ணீங்க? அடுத்த ஜோடி அங்க பாருங்க, அப்படியே எப்படி பார்த்து பிடிச்சி வராரு பாருங்க. அடுத்த ஜோடி சுமதியக்கா, சுரேஷனா சுமதியக்கா. இரண்டாவது ஜோடியாக சுரேஷனா சுமதியக்கா. மூன்றாவது ஜோடி ரெடி ஆயிட்டே இருக்கிறாங்க. மூன்றாவது ஜோடி ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. அடுத்த ஜோடி இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்கு. மூடுங்க. மூணு ஜோடிகளுக்கு பரிசு கொடுப்போம். கொடுத்துருங்க. ஆமா, சும்மா எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சூப்பர். எங்கள் உதவி பகுதியை கொடுத்துறாரே இறுதியானது. ஹalleluya. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். மூன்றாவது ஜோடி வந்துட்டாங்க. எல்லாரும் ஜோரா சேர்ந்து ஒரு கூட கை தட்டி பார்ப்போம். ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஈஸியா இருக்கு. அடுத்த உரியல் மொழி தொடங்குது. ஊடக தொடர்பாளர், மக்கள் தொடர்பாளர் சேசு அவர்கள் தற்பொழுது தன்னுடைய முரட்டு மீசையோடு களம் இறங்குகிறார். வருக வரவேற்போம். உரியடிக்கும் போது ஆரம்பமாகின்றது. இதோ அவர்கள் தற்பொழுது கையிலே மிகப்பெரிய குச்சி எடுத்து அந்த பாறையை யாரும் கையில் சுத்தமாக இதாகிடும். அப்புறம் நாட்கள் கேன்சல் பண்ணணும். எனவே பாத்துட்டீங்களா? பானை ஒரு பானை உடைஞ்சிச்சு. அங்க மரத்துல அடிச்சு நொறுக்கிட்டீங்க அந்த பானை. வேற லெவலு.
அண்ணனுக்கு தேசியக்கா அவர்கள் அண்ணனுக்கு அக்கா என்ன சாப்பாடு போட்டாங்கன்னு தெரியல, இல்ல சாப்பாடோட சேர்ந்து வேற எதுவும் வாங்கி கொடுத்தாங்களான்னு தெரியல பொங்கலுக்கு. அதனால அண்ணன் சொல்லண்டு அடிச்சாரு. லாரன்ஸ் அண்ணா சும்மா சொல்லண்டு அடிச்சாங்க. கிங் மேக்கர். நமது தேசியக்கா அவர்கள் சாப்பாடு செய்வதில் மிக வல்லவர், மிக தற்பொழுது வலுவானவர்கள். பாலையை ஒரே அடியாக தம்பி நல்லா இறுக்கி கட்டுங்கப்பா, கண்ணு தெரியக்கூடாது, நல்லா இறுக்கி கட்டுங்க. எப்படி நல்லா இறுக்கி கட்டுங்கப்பா. இவ்வளவு நேரமா கேட்டு இருக்காரு, பாவம் அவர் வயசானவர் தானே, கண்ணு தெரியாம கெஞ்சிட்டு இருக்காரு. ஒண்ணு கிடையாது. நான் வந்து ஜெனிஃபாக்கா வருவாங்கன்னு சொல்லி யூடியூப்ல எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். சொல்லி விடுறாங்க பாரு. பாக்கியாக்கா ஏக்கா பாக்கியாக்கா வரமாக்கா ஏக்கா பாக்கியாக்கா வரமாக்கா போடுங்க. அவரதாக்கா அப்படிதாங்க அடிங்க டேசிக்கா போடுங்க. இங்க இந்த பக்கம் திரும்பி போடுங்க. அப்படியே அந்த பக்கம் லெஃப்ட் பக்கம் திரும்புங்க. ரைட் பக்கம் திரும்புங்க. போடுங்க. அப்படியே போடுங்க. அவங்கதாங்க போடுங்க. அப்படியே விட்டாங்க. ஏக்கா விட்டாங்க. அடிக்க அவன்தாங்க. அடுத்து இப்பொழுது பாக்கியா அவர்கள், அம்மா கம்பு பிடிக்கிறவனுக்கு தெம்பு இருக்குதாமா? ஏமா பாக்கியா கம்பு தூக்கிடுவீங்களா? ஓகே தம்பி, கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்து கூட்டி வாங்கப்பா. நம்ம சகோதரர் ஜெஃப்ரி அவர்கள் மேல இருந்து எல்லாம் உற்சாகப்படுத்துறாரு. அவரு கீழே வந்து உரியடிக்கலாம். 4 வடையை கொடுத்து அதுக்கப்புறம் கூட்டிட்டு வா. அவங்க கஷ்டப்பட போறாங்க. அதுதான் சொல்றேன், 4 வடையை கொடுத்து கொண்டு வா நம்ம கடையில இருந்து. ஆல்டோ பாய்ஸ் நீங்களும் வந்து அடிக்கலாம், சேர்ந்து அடிக்கலாம் வாங்க. பாக்கியாமா மாமா சிங்க பெண்ணே சுழல் காத்து அடிச்சா பறந்துடும் பெண்ணே, வா பெண்ணே வா. ஓடி வாமா, முன்னாடி வாமா, ஓடி வாமா, முன்னாடி வா, ஓடி வா. மாமா ஏய் பக்கத்துல இருக்கவங்க சொல்லக்கூடாது பாருங்க, சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிதான் அந்த ரைட் சைடு தான். அப்படியே திரும்பி நாட்டிமா, ரைட் சைடு அப்படியே ரைட் சைடு. அவ்வளவுதான் அப்படியே அடி விடாத புடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு பாரு ஜெய்ஸ். விடாத லெஃப்ட்ல அடி அப்படியே அடி இன்னும் கொஞ்சம் அவ்வளவுதான். பின்னாடி லெஃப்ட் ரைட். ஆமா சொல்லிட்டு இருக்காங்க. அடிச்சிரு விட்டுறாங்க. பின்னாடி அடி. அப்படியே பின்னாடி திரும்பி அடி. கொஞ்சம் தான் முன்னாடி வந்துட்டேன். அப்படியே பின்னாடி திரும்பி அடிமா. அடிமா பின்னாடி திரும்பி அடி. ஒரு லெக் பேக்ல வைக்கிறோம். பின்னாடி வைக்கிறோம், முன்னாடி வைக்கிறோம். பின்னாடி மட்டும் வச்சிடாத. பின்னாடி மட்டும் முன்னாடி வைக்காத. தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. முன்னாடி வைக்காத சொன்னா கேளு. அவங்க இப்படிதான் கத்துட்டு இருப்பாங்க. சொன்னா கேளு. அடி விடாத அடி. எங்க நீ ஓங்கி அடிக்கிறத பார்த்தா பானை உடையாத போல தெரியுதேம்மா. நான் சொல்றேன், இவ்வளவுதான் கத்திரிக்கல, அந்த பொண்ணு மனசுல திட்டி இருக்கும். அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏய் அவங்க எல்லாம் உட்கார சொல்லுங்க. எப்பா லாரன்ஸ்னா வந்து உட்காருங்க. பக்கத்துல யாரும் வரக்கூடாது. சும்மா பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. சேசனா உட்காருங்க. ஹலோ சேசனா, அந்த சேசனாவை உட்கார சொல்லுங்க. 2 பேரும் உட்காருங்க. சேசனா 2 பேரும் உட்காருங்க. 2 பேரும் உட்காந்துருங்க. எந்திரிச்சு வராதீங்க, அந்த இடத்த விட்டு எந்திரிக்காதீங்க. சகோதரர் ஜெஃப்ரி, சேசனா, லாரன்ஸ்னா அவங்க எல்லாரும் உட்காருங்க. ப்ளீஸ் பி சீட்டட். அந்த இடத்த விட்டு இறங்கி வரும். நீங்க வந்தீங்கன்னா, நீங்க வந்து சொன்னீங்கன்னா யார் அடிக்க வர்றாங்களோ அவங்களை வந்து கேன்சல் பண்ணிடுவோம். அவங்களை வெளில போக சொல்லிடுவோம். அவங்களுக்கு அடுத்து வாய்ப்பு கிடைக்காது. நீங்க சொன்னீங்கன்னா அடுத்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அப்படியே வாமா. மார்ச் ஃபார்வர்ட். லெஃப்ட் ரைட். இன்னும் கொஞ்சம் உயர்த்தணும். போடுமா, இப்ப அடிச்சு போடுமா. சூப்பரா போடுமா. தாக்குமா விடாதமா. அவ்வளவுதான். அடிமா. ஏய் டீச்சர் சொல்லக்கூடாது. டீச்சர் பாக்கியா. அப்புறம் அவங்கள வந்துட்டு ஆட்டத்தில இருந்து வெளியில் அனுப்பப்படுவார். அப்புறம் உங்களால அவங்களுக்கு சான்ஸ் போயிடும். போடுமா நீ. அவங்களும் அடிக்க மாட்டாங்க, அடிக்கிறவங்களே விட மாட்டாங்க. அப்படிதான். போடுமா. போடு தாக்குமா. அடிச்சிருமா.
அடிச்சிருமா. ரொம்ப கஷ்டப்பட்டு கையில அந்த கம்ப தூக்கிட்டு இருக்க. போடுமா. அப்படிதான் கீழே போட்டுரு. இன்னொரு டைம் போட்டு அடிச்சிரு. கமான் கமான். அடிக்கிற அடியில அப்படியே கம்பு ரெண்டா உடஞ்சு விழுவணும். போடுமா, கீழே போடுமா. போச்சு, சேரு போச்சு. எல்லா சேரும் உடைக்க போகுது. போச்சு, எல்லா சேரும் முடிச்சு. போடுமா போடுமா, அப்படியே போடு. அப்படிதான் அந்த இடத்துல அந்த சேர் தான். போடு போடு. உனக்கு 1000 ரூபாய் ஃபைன். வா, நீ மாட்டின வா. ஒரு சேர் உடைச்சுனா 1000 ரூபாய் ஃபைன். சூப்பர்மா சூப்பர்மா. பாத்துட்டியா பானை எங்க இருக்குன்னு சொல்லி பாத்துட்டியாமா? வெரி குட். உன்னை தான் சமையல் இதுக்கெல்லாம் அனுப்பிவிடணும். என்ன கண்ணை கட்டி அனுப்பிவிட சூப்பரா இருக்கும். சமையல் வேற இடத்துல பண்ணிட்டு இருப்ப போல இருக்குதுமா. வெரி குட். அடுத்து விஜய் அண்ணன் அவர்கள். ஒழுங்கா கட்டல போல இருக்கு. தம்பி ஒழுங்கா கட்டினீங்களா? சுத்துன்னு சுத்திட்டு இருக்கிறாருப்பா. போட்டு மதுரை வீரன் தானே, அவனை உசிப்பி விட்ட வீணே, இனி விசிலு பறக்கும் தானே, என் பேர ஆண்டி மதுரை மானா மதுரை வீரன் தானே, மானா மதுரை வீரன் தானே. உடைத்து விட்டார் உடைத்து விட்டார். மதுரை வீரன், மானா மதுரை வீரன் தற்பொழுது அந்த பானை உடைத்து விட்டார். யாரோ அந்த இதுல காதல எதுவும் வச்சிருக்கிறாங்களா பாருங்க. ப்ளூடூத் வச்சிருக்கிறாரா? இல்ல. இது எதுவும் வச்சிருக்கிறாரா? இல்ல. எதுவும் இல்ல. யாருடைய உதவியும் இன்றி யாருடைய உதவியும் இன்றி இதோ அருமையாக அந்த பானையை உடைத்து மானாமதுரை வீரன் வெற்றி கண்டு விட்டார். அவருக்கு நம்முடைய விழா கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்னொரு பானை இருக்கா? அவ்வளவுதானா? பானை முடிஞ்சிருச்சா? வேற பானை இருக்கா? இன்னொரு பானை இருக்கு.